ஹலோ ஹலோ. என்னாச்சு? போட்ட பிளான் படி ஒரு வயசான கிழவி மட்டும்தான் தனியா இருக்கு. என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இரு, ஒரு ஐடியா சொல்கிறேன். சரி. என்னம்மா விடிஞ்சு போச்சு? இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கா உனக்கு? மாமா, என்னம்மா? நேத்து ராத்திரி நீங்க என்கிட்ட ஏதோ சொன்னீங்க. அந்த செபாஸ்டியன் வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருங்க செபாஸ்டியன்? ஓ புருஷன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பேர்ல எனக்கு யாருமே தெரியாது. ஆனா அவன் கையில உன் கூட அவன் இருக்கிற போட்டோஸ் வச்சிருக்கான். 6 மாசமா நானும் வேணியும் லவ்வர்ஸ்னு வேற சொல்றான். போன மாசம் தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காட்டுறோம். ராஸ்கல், இப்பவே போய் அவனை 2 போடு போட்டு கேக்குற விதத்துல கேட்டா புண்ணு தெரிஞ்சிட போகுது. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. வேணி ஒரு நிமிஷம். அவனை பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணும். ஏன் அப்பாவும் உன் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்தத மேலோட்டமா அரசியல்ல இருக்கிற பெரும் புள்ளிகள் வரவேற்கிற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு சின்னதா எனக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. அதனாலதான் அப்பா கிட்ட கூட இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்கன்னு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடியாட்கள் கூட இந்த பங்களாவுக்குள்ள வரக்கூடாது, நாமளே பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சோ நானும் அப்பாவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஜாக்கிரதை அவனை டீல் பண்ணு. ஹலோ, ஹாய் வேணி. யார் நீ? என்ன வேணி, என்ன மறந்துட்டிய? மறக்கிறதுக்கு உன்னை முதல்ல பார்த்ததானே. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. சும்மா ஜோக் அடிக்காத வேணி. டேய், யாரா நீ? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? பொட்டாட்டி கூப்பிடுற மாதிரி வேணி வேணின்னு கூப்பிடுற. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம தான் உன் கழுத்துல தாலி கட்டான. தெரியாம தான் சர்ச்சில் வந்து வெட்டிங் ரிங் போட்டுக்கிட்டோமா? அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்கிற உங்க அப்பாவை ஏமாத்தி கர்நாடகாவில் இருக்கிற சுமித்ராங்கிற உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு புறப்பட்டப்போ நாம 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல ஒரே கூப்பையில டிராவல் பண்ணது உனக்கு மறந்து போச்சா? எங்க அப்பா யாரோ ஒரு அரசியல்வாதி பையனுக்கு என்னை கட்டி வைக்க பார்க்கறாரு, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு நீ சொன்ன. அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் கேட்டப்போ, அலைப்பாயுதை படம் மாதிரி நாம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கோவா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுவும் மறந்துருச்சா? வேணி, தலையில ஏதாவது அடிபட்டு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டியா? வேணி, 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 ஏய், வேணி, வேணி.
விடு வேணி சொன்ன கேளு என்ன விடுங்க விடல. ஏன் வேணி உண்மையை மட்டும் பேசுறதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு லவ் பண்ணும்போது நேலக்கெல்லாம் சொன்னியே. இப்போ இப்போ திடீர்னு வேற ஒருத்தனை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ. ஒருவேளை பழசெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சு உனக்கு உண்மையெல்லாம் எடுத்து சொன்னா என்னையும் அடிக்க வரீங்க. இதுல என்ன நியாயம் வேணி? இதுல என்ன நியாயம் இருக்கு? ஏய் ச்சே. மாமா மாமா இவ யாருன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா, இவ வேணி ஏய் இவன் உலக மக நடிகை மாமா, நடிகை. அப்படியே அப்பாவி மாதிரி பேசி என்ன முட்டாளாக்க பாக்குறான். தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க மாமா. ஏய் என்ன பேசுற வேணி? ஏய் யார் வீட்ல வந்து விளையாடுறேன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா? இப்ப எதுக்கு சார் கதவு சாத்துறீங்க? ஓ, நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி சார். என் பொண்டாட்டி இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வேணி சொன்ன மாதிரியே நீங்க போலீஸ் கூப்பிடுங்க. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் தள்ளுங்க.